करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः. திவ்யதேச திருக்கூடலூர். ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய திவ்யதேச வைபவஸ்துதியின் அடிப்படையில் இதுவரை 7 திவ்யக்ஷேத்திரங்களின் மகிமையை பார்த்து கொண்டு வருகிறோம். திருவரங்கம், திரு உறையூர், திருக்கரம்பனூர், திருவெள்ளரை, திரு அன்பில், திருப்பேர்நகர் மற்றும் திருக்கண்டியூர் எனும் க்ஷேத்திரங்களை பார்த்துவிட்டோம். இன்றைய தினம் சுவாமி இயற்றிய ஸ்தோத்திரத்தில் 8வதாக அவர் பாடிய க்ஷேத்திரம் திருக்கூடலூர் எனும் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரமானது கும்பகோணம் செல்லும் வழியில் திருவையாறிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சுவாமி இயற்றிய அழகிய ஸ்லோகம். திஷ்டன் சங்கமதேசகோ ஹரிதிஷம் பஷ்யன் ஜகத்ரக்ஷகः பத்மாசன்யபிதானயா தயிதயா ஸ்ரீசுத்தசத்வே கிருஹே சாக்ரேணாத சுவர்ணயா ச சரிதா தீர்த்தேன சம்சேவிதः திருஷ்டோ நந்தகயோகினா கலிஹ்ருதா கீதஸ்தராம் ராஜதே. திருக்கூடலூர் என்று தமிழ் பெயர் இந்த க்ஷேத்திரத்துக்கு. இதை சம்ஸ்கிருதத்தில் சங்கம க்ஷேத்திரம் என்று சொல்லுவார்கள். அதை கொண்டுதான் சுவாமி ஸ்லோகத்தை தொடங்குகிறார். திஷ்டன் சங்கம தேசகோ ஹரிதிஷம் பஷ்யன் ஜகத்ரக்ஷகா என்று சொல்கிறார். ஜகத்ரக்ஷகன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். அந்த ஜகத்ரக்ஷகனான எம்பெருமான் வையம் காத்த பிரான் என்று அழகிய தமிழ் பெயரும் இவருக்கு உண்டு. அந்த எம்பெருமான் ஹரிதிஷம் பஷ்யன் கிழக்கு நோக்கி நின்று கொண்டே சங்கம தேசத்திலே வசித்து கொண்டிருக்கிறார். திஷ்டன் சங்கம தேசகா ஹரிதிஷம் பஷ்யன் ஜகத்ரக்ஷகா. யாரோட கூட இருக்கிறார் எம்பெருமான்? தாயாராக யார் விளங்குகிறார் என்று கேட்டால் பத்மாசன்யபிதானயா தயிதயா, பத்மாசனி என்று பெயர் கொண்ட அன்பான மனைவியுடன் இவ்விடத்திலே எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். ஸ்ரீ சுத்த சத்வே கிருஹே, சுத்த சத்வ விமானத்திலே இவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார் சுவாமி. இவ்விடத்தில் சங்கம தேசகா திஷ்டன் அப்படிங்கிற பதத்தை சுவாமி ஏன் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஸ்தல புராணம் பதில் சொல்லுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், சங்கம தேசத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறார் எம்பெருமான் என்று அர்த்தமாகிறது. சங்கம தேசகா திஷ்டன் அப்படிங்கிறது. எதுக்காக போனார் எம்பெருமான் இந்த சங்கம க்ஷேத்திரத்துக்கு அப்படின்னு கேட்டால், அந்த க்ஷேத்திரத்திலே ஒரு சங்கமம் நடந்துதான். அந்த சங்கமத்துக்காக எம்பெருமான் அங்கே எழுந்தருளினார். என்ன ஆச்சுன்னு கேட்டால், வராகாவதாரம் நடப்பதற்கு முன்னாடி ஹிரண்யாக்ஷனுடைய தொல்லையானது மிகவும் அதிகரித்ததாம். அதை பார்த்த தேவர்களெல்லாம் நடுநடுங்கி போய் எப்படியாவது எம்பெருமானை நாட வேண்டும் என்று கூட்டம் போட்டு சந்தித்தார்களாம். அவர்கள் அப்படி கூட்டம் போட்டு சந்தித்த இடம், கூடின இடம் கூடலூர், திருக்கூடலூர் என்று பெயர் கொண்டது. இங்கே சங்கமமானார்கள் இல்லையா தேவர்கள் எல்லோரும், அதனால் இது சங்கம க்ஷேத்திரம். அந்த சங்கம க்ஷேத்திரத்திலே தேவர்கள் சங்கமமானத்தினால அவ்விடத்துக்கு எம்பெருமானும் வந்து சேர்ந்தார். சங்கம தேசகனாக ஆனார். அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறார் இதுவரையில். ஏன்னா அப்போ தேவர்கள் அங்கே சங்கமித்தார்கள், அந்த மாதிரி இப்போ பக்தர்கள் சங்கமமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அனுகிரகிக்க அவ்விடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறான் திஷ்டன், இன்னும் நின்று கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சுவாமி அழகாக பதங்கள் போட்டிருக்கிறார். திருக்கூடலூர் என்ற க்ஷேத்திரத்திலே தேவர்களெல்லாம் சந்தித்த பிறகு எம்பெருமான் இந்த ஜகத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஜகத் ரக்ஷகனாக அந்த இடத்துல சேவை சாதித்தானாம். அதற்கு மேலே வராக வடிவம் கொண்டு பூமி பிராட்டியை காப்பாற்றினான் என்று வரலாறு போகிறது. அவன் பூமி பிராட்டியை காப்பாற்றி மேலிருந்து எழுந்து வந்த இடம் ஸ்ரீமுஷ்ணம் எனும் க்ஷேத்திரம் என்று சொல்லுவார்கள். அந்த க்ஷேத்திரமும்
இந்த க்ஷேத்திரத்துக்கு மிகவும் சமீபத்திலே தான் இருக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், இந்த வரலாறு எப்பொழுது நடந்தது? அதாவது பூமி பிராட்டியை ஹிரண்யாக்ஷன் பிரளய ஜலத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சான். அதுக்கப்புறமா எம்பெருமான் வராக அவதாரம் கொண்டு மேலே எழுந்து வந்தார் அப்படின்னு தான் வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம்தான் சிருஷ்டியெல்லாம் நடந்து அதுக்கப்புறம்தான் இந்த க்ஷேத்திரங்கள்லாம் பூமிக்குள்ளே ஏற்பட்டிருக்கணும். அப்படி இருக்கிறச்சே இந்த க்ஷேத்திரத்தில் தேவர்கள் கூடினார்கள், ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து எம்பெருமான் மேலே வந்தான் அப்படின்லாம் சொல்வதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் அவன் எடுத்த பல அவதாரங்களை மீண்டும் சேவிக்கணும் என்று தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பக்தர்களுக்கு ஆசை வருமாம். அப்படி வரும்பொழுதெல்லாம் எம்பெருமான் அந்த லீலைகளை திருப்பி நடத்தி காட்டுவானாம். அப்படி நடத்தி காட்டும் பொழுது இந்த வரலாறு இந்த க்ஷேத்திரத்திலே ஏற்பட்டது அப்படிங்கிற கதைகள் எல்லாம் வரும். அந்த ரீதியிலே தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அழகாக ஜகத்ரக்ஷகன் என்ற பெயரை கொண்டு கிழக்கு நோக்கும் திசையில் சுத்த சத்துவ விமானத்தில் பத்மாசனி தாயாருடன் இந்த க்ஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறார் என்று ஸ்லோகத்தினுடைய முதல் பாதி சொல்லித்து. மேலே சாக்ரேநாத சுவர்ணயாச்ச சரிதா தீர்த்தேன சம்சேவிதா என்று சொல்லுகிறார் சுவாமி. இந்த க்ஷேத்திரத்திலே 2 தீர்த்தங்கள் உண்டு. சக்கர தீர்த்தம் என்று ஒன்று, அதே போல சுவர்ணயாச்ச சரிதா பொன்னி நதி அதாவது காவேரி என்பதும் உண்டு. இந்த 2 புண்ணிய தீர்த்தங்களும் இந்த க்ஷேத்திரத்திலே நாம் சேவிக்கலாம். இந்த க்ஷேத்திரத்திலே யார் யாருக்கு பிரத்யக்ஷமாக இருந்தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசி வரியை போடுகிறார் சுவாமி ஸ்லோகத்திலே. திருஷ்டோ நந்தக யோகினா கலிஹிருதா கீதஸ்தராம் ராஜதே. நந்தக யோகி, நந்தக முனிவர் அப்படிங்கிறவருக்கு எம்பெருமான் பிரத்யக்ஷமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். இதுவும் இந்த திருக்கூடல் வரலாறுக்கு சேர்ந்தது தான். தேவர்களையெல்லாம் இந்த க்ஷேத்திரத்திலே போய் வழிபட வேண்டும் என்று வழிகாட்டி கொடுத்தவர் நந்தக முனிவர். அவர்தான் சொன்னார், இந்த க்ஷேத்திரத்திலே போய் எம்பெருமானை நாடினால் அந்த லீலையை திரும்பவும் சேவிக்க முடியும் என்று. அதனால் அந்த க்ஷேத்திரத்திலே நந்தக முனிவரும் முதல்ல சேர, பிறகு தேவர்களெல்லாம் கூடியிருக்க நந்தக முனிவருக்கு காட்சி அளித்தாராம் எம்பெருமான். அவர் பேச நந்தக முனிவர் எம்பெருமான் பேசின பேச்சை தேவர்களுக்கு எடுத்துச் சொல்லினார் அப்படிங்கிறதும் வரலாறு. அப்படியாக திருஷ்டோ நந்தக யோகினா, நந்தக யோகியினால் பார்க்கப்பட்ட எம்பெருமான். கலிஹிருதா கீதஸ்தராம் ராஜதே, திருமங்கையாழ்வார் என்கிற கலியன் மூலம் அழகிய பாட்டுக்களை பெற்றவர். அழகான மங்களாசாசனம் 10 பாசுரங்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார். இந்த க்ஷேத்திரத்திலே இன்னொரு சுவாரஸ்யமான வரலாறும் உண்டு என்று சொல்லுவார்கள். அந்த வரலாறை குறிப்பதற்காக இந்த 4வது வரியை சுவாமி வேறு மாதிரியும் சொல்லலாம் என்று அமைத்துள்ளார் ஸ்லோகத்தை. அதாவது ஸ்லோகத்தினுடைய 4வது வரி இப்பொழுது நம்ம பார்த்தது என்னன்னா, திருஷ்டோ நந்தக யோகினா கலிஹிருதா கீதஸ்தராம் ராஜதே என்பது. நந்தக யோகியினால் பார்க்கப்பட்ட எம்பெருமான் கலியனால் அழகிய பாட்டுக்களை பெற்று விளங்குகிறார், ஜொலிக்கிறார் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இந்த வரியை சொல்லாமல் வேற ஒரு வரியையும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணலாம் என்று சுவாமி சாதிக்கிறார். திருஷ்டோ நந்தக யோகினா கலிஹிருதா கீதோம்பரீஷேடிதா அப்படிங்கிறார். கீதா அம்பரீஷ ஈடிதா அப்படின்னு முடிக்கிறார். அம்பரீஷனாலும் பார்க்கப்பட்ட எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. இது என்ன கதைன்னு கேட்டால், நமக்கெல்லாம் நன்கு தெரிஞ்ச அம்பரீஷ சரித்திரம்தான். அம்பரீஷ மகாராஜா ஒரு சமயம் துவாதசி பாரணை பண்ண இருக்கையிலே அவ்விடத்துக்கு துர்வாச முனிவர் சேர்ந்தார். அவர் தீர்த்தமாடிட்டு வரேன் என்று சொல்ல வேளையில் சேராமல் இருக்க, ஜலபாரணையாவது பண்ணி துவாதசி விரதத்தை காப்பாற்றலாம் என்று நினைத்து அம்பரீஷ மகாராஜா ஜலபாரணை செய்ய, அந்த சமயத்திலே துர்வாச மகாமுனிவர் அவ்விடத்திலே தோன்றி கோபம் கொள்ள, இவர் தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டார் என்று நினைத்து ஒரு சக்கரத்தை தன்னுடைய மயிரிலேந்து எடுத்து ஏவி அம்பரீஷன் மீது விட, அம்பரீஷனை காப்பாற்ற எம்பெருமானுடைய சக்கராயுதமே துர்வாசரை துரத்த, துர்வாசரும் எல்லா லோகங்களிலேயும் திரிந்தோடி கடைசியில் அம்பரீஷனிடத்திலேயே மன்னிப்பு கேட்டு
விடுவு பெற்றார் அப்படிங்கிற சரித்திரம் அதுவும் இவ்விடத்திலே நடந்தது அப்படின்னு சொல்லுவது வழக்கம். அம்பரீஷ் சரித்திரமானது எங்கேயெல்லாம் நடந்தது அப்படின்னு நம்ம பட்டியல் பார்க்க போகிறோம். மேல திவ்யதேசங்களை பார்க்கும் பொழுது பல க்ஷேத்திரங்களிலே அம்பரீஷ் சரித்திரம் நடந்தது அப்படின்னு சொல்லுவது வழக்கம். இப்பொழுது அடியேன் விண்ணப்பித்தா மாதிரி இந்த லீலைகளை பல்வேறு க்ஷேத்திரங்களிலே பக்தர்கள் சேவிக்கணும் என்று நினைக்க எம்பெருமான் அவைகளை நடத்தும் பொழுது அந்த க்ஷேத்திர வரலாறிலே ஸ்தல புராணத்திலே இந்த கதைகள் இடம்பெறுகிறது. அந்த மாதிரி அம்பரீஷ க்ஷேத்திரமும் இந்த அம்பரீஷ கதையும் இந்த க்ஷேத்திரத்தோடு சம்பந்தம் பெற்றதை சுவாமி இந்த 4வது வரியிலே இன்னொரு பாட்டபேதமாக வச்சிருக்கார். திருஷ்டோ நந்தக யோகினா கலிஹிதா கீதோம்பரீஷேடிதா கீதா அம்பரீஷ ஈடிதா, அம்பரீஷனால் பார்க்கப்பட்ட எம்பெருமான் என்று இதற்கு பொருளாகிறது. இந்த க்ஷேத்திர வரலாறில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் உண்டு. ஒரு சமயம் காவேரி வெள்ளம் எடுத்து பெருக இந்த கோவில் முழுக்க முழுகி போயிடுத்தாம். இப்படி கோவில் முழுகுகிறது அப்படிங்கிறது மதுரை கூடல் நகரில் இருக்கக்கூடிய ராணி மங்கம்மாளுக்கு ஸ்வப்னமாக வந்தது. அவளுக்கு ஸ்வப்னத்தில் திருக்கூடலூர் கோவில் முழுகின்றிருக்கு அப்படின்னு வர உடனே எழுந்தோடி இவ்விடத்துக்கு வந்து பார்த்தா ஒன்றுமே அந்த இடத்துல தேரலை, எம்பெருமானையும் காணும். இங்கே அங்கே விசாரித்து பார்க்கையில் அங்கே ஒரு செம்படவ கூட்டம் இருந்தது. அப்போது ஒரு செம்படவன் அந்த நதியில் போய் மீன் பிடிக்க போகும் பொழுது அவனுடைய வலையில் எம்பெருமான் மாட்டின் இருந்தாராம். அந்த உற்சவ மூர்த்தியை மீட்டு கொண்டு வந்து திருப்பி இந்த கோவிலை கட்டி ஸ்தாபித்தாள் ராணி மங்கம்மாள் அப்படின்னு சொல்லுவார்கள். கூடல் நகரில் இருந்த ராணி மங்கம்மாள் திருக்கூடலூர் கோவிலை கட்டியதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. இன்னொரு விஷயமும் சொல்லுவார்கள். ஆஞ்சநேயர் இந்த க்ஷேத்திரத்திலே நர்த்தனமாடிக்கொண்டு இருக்கிறாராம். என்ன காரணம்னு கேட்டால், ராமபக்தர்கள் இந்த க்ஷேத்திரத்தில் மிகவும் அதிகமாக நிறைய ராமபக்தர்கள் இருக்க ராமநாமத்தை சொல்ல ஒரு சமயம் அவர்களையெல்லாம் பார்த்து ஆஞ்சநேயர் நர்த்தனமாட ஆரம்பித்தாராம். அப்படி நர்த்தனமாடும் வடிவத்திலேயே இன்னும் அந்த க்ஷேத்திரத்திலே சேவை சாதிக்கிறார் மாருதி. இப்படியாக திருக்கூடலூர் க்ஷேத்திரத்தின் பெருமையை பார்த்தோம். அடுத்த வாரம் அடுத்த திவ்யதேசத்துடன் சந்திப்போம்.